Hi friends, welcome back to my channel Twist and Turns. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் இங்கே 1 கப்பு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாத்துலேயும் 3 சேர்த்துக்கிறேன். 3 பிரியாணி இலையை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸான 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை பாதியாக கிள்ளி இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். சேர்த்த வெங்காயம் வதங்கின பிறகு 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். நான் இங்கே 3/4 கிலோ சிக்கனை யூஸ் பண்ணியிருக்கேன். 3/4 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஊற வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்து எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த சிக்கனை நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் தயாரித்த பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். மீடியம் சைஸான 3 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 1 கப்பு தண்ணியை சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் அளவு தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1/2 kg தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு தயிரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கொதித்து வந்த பிறகு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே இங்கே பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ தண்ணியை வடிகட்டிட்டு நான் அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சேர்த்த தண்ணி எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம் தம்முக்கு விடுறதுக்கு. ஸோ தம்முக்கு விடுறதுக்கு முன்னாடி நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பிறகு தம்முக்கு போடுற துணியை போட்டு தட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு காற்று வெளியில் போகாத அளவுக்கு நான் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடுறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் தம்முக்கு விட்டுடுறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க சாதம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான முஸ்லீம் ஸ்டைலில் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தயார்.
இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.